Hi friends, welcome to our village food Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் எக் மஞ்சூரியன். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ். சரி ஓகே, இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா கிண்ணம் ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி குண்டா எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் ஒன்று வச்சுட்டு முட்டையை ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை இது போல் இப்படி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்து போயிருக்குன்ட்டு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அழகாக ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டி பீசஸாவோ இல்லை உங்களுக்கு எப்படி என்ன பீசஸ் வேணுமோ அப்படி ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றி விட்டுருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரத்துக்கு மட்டும்தான் இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம போடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் பீசஸ் எடுத்துகிட்டு இதில் போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். எல்லா பீசஸ்லேயும் அந்த கிரேவி நல்லா படுற மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுடைய அருமையான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் மஞ்சூரியனை நம்ம இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக சாப்பிடலாம். இதை பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எக் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.